ஐயையோ! என்னோட ரசிகர்களை எல்லாம் தற்குறின்னு சொல்ட்டாய்ங்க. எனக்காக பேசுற மக்களை எல்லாம் தற்குறின்னு சொல்ட்டாங்க. அப்படின்ட்டு வந்துட்டு, "மக்களே பாருங்க உங்கள பத்தி தற்குறின்னு சொல்ட்டாங்க. அவங்களுக்கு நீங்க யாருன்னு காட்ட வேண்டாமா?" அப்படின்னு ஒன்சேரமா பேசியிருக்காரு. பேசுறப்ப வந்து அந்த அந்த இந்த பேச்சு போட்டியில வந்து ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாடுலேஷன் ஏத்தி இறக்கி பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து மிகச் சிறப்பா பேசுறார். ஆனாலும் வந்து என்னன்னா, முன்னெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி பேசினாரு. இப்ப வந்து பார்த்து பார்த்து பேசுறார். அத கொஞ்சம் மாத்தியிருக்கலாம். இப்ப இந்த தற்குறின்னு சொன்னதுக்காக வந்துட்டு ரசிகர்களுக்கு சப்போர்ட்டா பேசுற மாரி பேசுறாரு. அதுல எவ்வளோ தூரம் வந்துட்டு பொய் இருக்குது, வேஷம் இருக்குங்கிறத இப்ப சொல்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. தற்குறின்ட்டு வந்து மற்றவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்க வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களே, நீங்களே நேற்று நிகழ்ச்சிய வந்து எதற்காக சுத்தி வந்து காம்பவுண்ட் வால் சுத்தி வந்து தகரம் அடைச்சீங்க? அ தகரம் அடைக்காம ஏற்கனவே காம்பவுண்ட் சுவர் இருக்குது. எதுக்கு நீங்க தகரம் அடைச்சீங்க? எவனாவது தாவி குதிச்சு வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தால தகரம் அடைச்சீங்க. யார் தாவி குதிச்சு வருவாங்க? உங்கள் ரசிகர்கள் உங்களை பார்க்க வருவார்கள். அப்ப அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடா இருக்க மாட்டாங்கறக்காக நீங்க வந்து யாரும் எந்த அரசியல் கட்சிகளாவது வந்து இந்த மாரி மீட்டிங் போறப்ப வந்து தகரம் அடிச்சிருக்காங்களா இதுவரைக்கும்? இந்த மாரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி யாராவது இந்த மாரி கொரோனா காலத்தில தகரம் அடைச்சாங்க. எதுக்காக? ஒருத்தர் வந்துட்டு ஒட்டிறக்கூடாதுங்கிறக்காக. ஆக நீங்க இன்னும் வந்து அந்த தீண்டாமை சுவராகத்தான் அந்த தகரத்தை நான் பார்க்கிறேன். இந்த மாரி தீண்டாமை சுவர் வச்சுக்கிட்டு ரசிகர்களையும் உங்களையும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கீங்களே! நீங்க வந்துட்டு ரசிகர்கள நீங்க தான் தற்குறிகளாக பார்க்குறீங்க. இவங்க வந்துட்டு தாவி குதிச்சு வந்துருவாய்ங்க. அவைங்க வந்து வந்துறக்கூடாது, ஒட்டிறக்கூடாதுங்கிறக்காக நீங்க தான் வந்து தகரம் அடிக்கிறீங்க. நீங்க தான் வந்து உங்களோட மாநாட்ல வந்துட்டு மரத்த சுத்தி தகரம் அடிச்சீங்க. அந்த தடுப்பு வேலியில வந்து கிரீஸ் தடவுனீங்க. அப்ப அவங்க ரசிகர்கள ஃபுல்லா நீங்க தானே தற்குறியா நெனச்சீங்க விஜய் அவர்களே! நீங்க தானே பவுன்சர வச்சுக்கிட்டு சுத்தியிருக்கீங்க. பவுன்சர வச்சு தூக்கி எறியுறீங்க. பவுன்சர்ன்னு சொல்லக்கூடாது. அவங்க குண்டர்கள். குண்டர்கள வந்துட்டு ஒரு டீசென்ட்டா வந்துட்டு இங்கிலீஷ்ல வந்து பவுன்சர்ன்னு சொல்றாங்க. அப்படி குண்டர்களை வந்து உங்கள சுத்தி வச்சுக்கிட்டு, அவங்கள வச்சுட்டு உங்க ரசிகர்களெல்லாம் தூக்கி எறிஞ்சீங்க. தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே வந்து ஆஹான்ட்டு அப்படியே நடந்துட்டு வரீங்க. ஆக வந்து உங்கள் ரசிகர்களை நீங்கள் தான் தற்குறிகளாக பார்க்கிறீர்கள். நீங்கள் தான் அவங்கள வந்து மிக கேவலமா நடத்துகிறீர்கள். இத வந்து புரிஞ்சிறக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிறக்கூடாதுங்கிறதுக்காக மத்தவங்க வந்து தற்குறின்னு சொல்றாங்கறீங்க. நீங்க என்னைக்கு உங்கள் ரசிகர்களை ரசிகர்களாக மதித்து நடக்க போறீங்க? இந்த மாரிலாம் வந்து தகரம் அடிக்காம, நீங்க நார்மலா வந்து என்னைக்கு நீங்க அரசியல் பண்ண போறீங்க? அரசியல் பண்ணுங்களேன் பார்ப்போம். அ ஏன் தற்குறின்னு சொல்றாங்க? அத்தன பேர் வந்து ஏறி இறங்கி குதிச்சு, கரூர்ல வந்துட்டு அவ்வளோ பெரிய துயரம் நடந்துச்சே! அது எல்லாமே வீடியோல பார்க்குறோமே! அந்த தகர செட்டு மேல ஏறி குதிச்சு, எத்தனை கடைகள் வந்து அடித்து நொறுக்க முடியும். உங்க மீட்டிங் நடந்தாலே எவ்வளோ தூரம் வந்து பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள்லாம் வந்துட்டு. இப்ப நீங்க உங்களுக்குன்னா மட்டும் வந்து தகரம் அடிச்சுக்கிறீங்க. அத வந்து நாங்க கேள்வி கேட்கலாம்ல. ஏன் இப்படி ரசிகர்கள வந்து விடலன்ட்டு? ஆக நீங்கள் உங்கள் ரசிகர்களை தற்குறியா நினைக்காதீர்கள் விஜய் அவர்களே!